பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான வார்த்தையானது 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைய நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நமக்கு அருமையானவர்களே, சமரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டான பொழுது ஒரு கழுதியின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டது. அப்படி கொடிய பஞ்சம் நேரிட்டது. ஆனால் இங்க தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார் பாருங்களே. அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களை அவர் காணும்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார். 1 மரைக்காலுக்கு பாருங்களே, 1 மரைக்கால் கோதுமைக்கு 1 சேக்கலுக்கும் 2 மரைக்காலுக்கு வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லி 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். இது உங்களால் முடியாது, என் தேவனால் கூடும். பிரியமானவர்களே, அப்பொழுது ராஜாவுக்கு கைலா கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷருக்கு பிரதியுத்தரமாகிதே, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? தேவன் மதகுகளை திறந்தா கூட இப்படி நடக்காது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் மதகுகளை திறந்தும் உங்களை ஆசீர்வதிப்பார், பலகணிகளை திறந்தும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். இங்க அந்த மனுஷன் விசுவாசிக்காதனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்களேன். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் கண்களை பார்ப்பாங்க, ஆனால் அவர்களை புசிக்க முடியாது, தொட முடியாது, அவங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, அவர்கள் அதை அனுபவிக்க முடியாது. அது வீணாய் போய்விடு. பிரியமானவர்களே, அநேகருடைய நிலங்கள் இப்படிதான் இருக்குது. பெற்றோர்கள் மூதாதைகளை சம்பாதித்து வைத்த நிலங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது, பலனே இருக்காது. பார்ப்பாங்க, ஆனா புசிக்க முடியாது. அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே வார்த்தை, விசுவாசிங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறதா? இன்றைக்கு தேவ மனிதர்கள் உங்களுக்கு வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தை நிமித்து சொல்லுகிறார்களா? தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நேராக வருகிறதா? பரலோகத்தில் இருந்து வேதத்தை நீங்கள் அதிகமாய் வாசிக்கும் போது பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்தாவின் விண்ணப்பம் பண்ணுகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வைராக்கிய வாஞ்சியை விண்ணப்பம் பண்ணி பிதாவாகிய தேவனிடத்து கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வார்த்தை பெற்று தருகிறாரா? அதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் இந்த சமாரியாவிலே நடந்த அதே அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் 1 சேக்கலுக்கும், ஆனா 2 மரக்கால் 1 சேக்கலுக்கு கிடைத்தது பாருங்க. எவ்வளவு பெரிய அதிசயம், அற்புதம், ஆஃபர் கிடைக்குது பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் இதே போல பெரிய பெரிய ஆஃபர்கள், பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை தேவனாய் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமா அற்புதத்தை காண்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிகளுக்கு அதிகமாவே இந்த மாதம் செய்ய போகிறார், இந்த நாளில் செய்ய போகிறார். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆசீர்வாதம், 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆசீர்வாதம், 7ஆம் மாதம் 7 மணிக்கூரின் ஆசீர்வாதம், 7ஆம் மாதம் 27ஆம் தேதி ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு காண செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. 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 Praise the Lord.